ஹால் வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ ஃபெஸ்டிவல்னாலே ஸ்வீட்ஸ் தான். ஸ்வீட்ஸ் கண்டிப்பா எந்த ஃபெஸ்டிவலா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஸ்வீட்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கர்நாடகால வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா உகாதி ஃபெஸ்டிவல் வந்துட்டு நம்மளுக்கு தமிழியன்ஸ்க்கு வந்துட்டு April 14th. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கன்னடிகாஸ் தெலுங்கு பீப்புளுக்கு வந்துட்டு இன்னைக்கு உகாதி ஃபெஸ்டிவல். ஸோ மெயினா அவங்க உகாதியில வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் வந்துட்டு ஹொப்பட் இல்ல ஹோல்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா போலின்னு சொல்லுவோம் நம்ம. சோ இன்னைக்கு வந்துட்டு அந்த டிஷ்ஷை தான் நம்ம பார்க்க போறோம். ஈஸியா வீட்லயே நம்ம எப்படி டேஸ்டியான போலி கர்நாடகால பாத்தீங்கன்னா ஹொப்பட்ன்னு சொல்லுவாங்க. சோ அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெயினா வந்துட்டு ஹொப்பட் போலி செய்வாங்க. அது கூடவே ஹோல்கே சாருன்னு சொல்லிட்டு என்னன்னா போலி ரசம் இல்ல போலி குழம்புன்னு சொல்லுவாங்க. சோ அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தினம் கண்டிப்பா எல்லார் வீட்லயுமே ஒரு ஃபெஸ்டிவல் டேல இது இருந்தே இருக்கும். இல்லாத இங்க வீடே இருக்காது. சோ அதையுமே நான் இன்னைக்கு பண்ண போறேன். பட் என்னன்னா கண்டினியூஸா இதே வீடியோல இல்லாம அது செப்பரேட் வீடியோவா கொடுக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம அதையுமே பாருங்க. அது ஒரு டிஃப்ரெண்டான ரசம் மாதிரி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் 1/4 கிலோ மைதா எடுத்திருக்கேன். சோ மைதா வந்துட்டு சில பேருக்கு பிடிக்காது. பட் ஆனா வந்துட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. போலி வந்துட்டு மைதால தான் நல்லா இருக்கும். கண்டிப்பா நம்ம மைதால தான் இது பண்ணி ஆகணும். சோ ஆப்ஷனலே இல்ல நம்மளுக்கு. மைதா சேர்த்துக்கினாச்சு. கொஞ்சமா நான் குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமா மஞ்சள். இது எல்லாமே நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நானு இது பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இந்த மாதிரி பெசிஞ்சு எடுத்துட்டு இருக்கேன். சாரி, நான் சப்பாத்தி பதம்னு சொன்னேன். ஆக்சுவலி இது சப்பாத்தி மாதிரி இல்ல, பரோட்டாக்கு நம்ம பெசிற மாதிரி இது கொஞ்சம் சாஃப்டா தான் பெசியணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு இது நல்லா பெசிஞ்சு எடுக்கணும். பாத்தீங்கன்னா நான் 2 ஸ்பூன் முதல்ல கொஞ்சம் ஊத்துனேன். இப்ப இன்னும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோ இந்த மாதிரி சாஃப்டா ஆவ நம்ம எண்ணெய் ஊத்தி பெசிஞ்சுட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு. பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த பக்குவத்துக்கு தொட்டாலே பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. சோ இது வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் இந்த மாவை வந்துட்டு ஊற வச்சிடுறேன் நானு. ஊற வச்சதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம எப்படி போலி ஒப்பட் செய்யறதை பாக்கலாம். நானு இன்னைக்கு கடலை பருப்பு துவரம் பருப்பு வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ல எடுத்திருக்கேன். சோ அந்த பருப்பை தான் நான் சேர்த்துட்டு இருக்கேன் இப்போ. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும்ன்றதுக்கோசரம். சோ ஊற வைக்காம கூட நம்ம செய்யலாம், இது நம்மளோட ஆப்ஷன். பட் எனக்கு வந்துட்டு ஊற வச்சு செஞ்சா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடும்ன்றதுனால நான் ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கேன். பருப்பு முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா இது கரெக்டா இருக்கும். 1 to 2 விசில் விட்டா இது கரெக்டா இருக்கும். இப்ப லிட்டு போட்டு மூடிட்டேன். 1 to 2 விசில் வந்த உடனே நான் பருப்பு எடுத்து வச்சிடுறேன். அதுக்கு மேல விட்டா பருப்பு குழஞ்சிடும். சோ கரெக்டா இதை மட்டும் பார்த்து கான்சியஸா. பாத்தீங்கன்னா பருப்பு நல்லாவே வெந்துடுச்சு, பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க. சோ இப்ப வந்துட்டு நானு வந்துட்டு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வேக வைக்க போறேன். பாத்தீங்கன்னா ஒரு 180 கிராம் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் இடிச்சு எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் சேர்த்துட்டு இருக்கேன். சோ லைட்டா சேர்க்கணும், அதுவே உருக தண்ணியா ஆயிடும். மாவு பதமெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சி அதுல வந்துட்டு கொஞ்சம் மண்ணு அப்புறம் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கலீஜ் எல்லாம். சோ வெல்லம் பாத்தீங்கன்னா நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு. இப்ப வந்துட்டு நான் பருப்புல இந்த வெல்லத்தை சேர்த்துக்க போறேன். இப்போ வெல்லம் வந்துட்டு நான் பருப்புல சேர்த்துக்க போறேன். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். இந்த பருப்பு வெல்லம் எல்லாமே நல்லா சுண்டி வரணும். ஒரு கெட்டி பதத்துக்கு வர அளவுக்கு இதை நல்லா நான் கொஞ்ச நேரம் வேக வைக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா வெல்லம் அதுக்கப்புறமா பருப்பு எல்லாமே கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சமா ஒரு 1/4 மூடி தேங்காவை வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது அது கூட சேர்த்துட்டு இருக்கேன். சோ தேங்காய் சேர்த்து செய்யும் போது ஒரு சூப்பர் பிளேவர் கொடுக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிளேவருக்கு இலாச்சி பவுடர் பாத்தீங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நான் மிக்சில போடலாம் தான் யோசிச்சேன். ஏன்னா சரியா ஸ்டார்டிங் பார்க்கும் போது ஒண்ணு வேகாத மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கரண்டிலே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விட்டேன். சோ அது பண்ணி விட்டவுமே இது கரெக்டா வந்துடுச்சு. சோ மிக்சில இன்னும் போட தேவையில்லை, கரெக்டான பக்குவத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு.
சோ இது ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம ஒப்பட் செய்யறது பாத்தீங்கன்னா மாவு பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. அது முடிச்சதுக்கு அப்புறமா நான் மாவு எடுத்து பாக்குறேன். எவ்வளவு சாஃப்டா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நல்லா சாஃப்டா இருக்கு. சோ அதனாலதான் நான் கொஞ்சம் 20 நிமிஷம் நல்லா ஊறணும்னு சொன்னேன். இப்ப சின்ன சின்ன உருண்டையா வந்துட்டு இத நான் வந்துட்டு எடுத்துக்க போறேன் பண்ணி. இப்ப பாத்தீங்கன்னா மாவும் ரெடி ஆயிடுச்சு, பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. 8 கிலோக்கு வந்துட்டு எனக்கு 8 வந்திருக்கு. அதே மாதிரி பருப்போட பூர்ணமுமே கரெக்டா எனக்கு 8 பால்ஸ் தான் வந்திருக்கு. சோ இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஏன்னா கரெக்டா ரெண்டுமே மிச்சமாம கரெக்டாவே வந்துட்டு இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா இது ஹோல்கே பேப்பர்ன்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஒவ்வொட்டுக்கோசரமே இந்த பேப்பர் விக்கிறாங்க. வீட்ல எல்லாம் அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஆயில் எண்ணெய் வரும் இல்லைங்களா, அந்த பேப்பர்ல தான் தட்டுவாங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ புதுசா நம்மளுக்கு மார்க்கெட்ல வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் ஒப்பட் பேப்பரே கிடைக்குது. இந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லாதவங்க வந்துட்டு எண்ணெய் பேப்பரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உருண்டை நான் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த பட்டர் பேப்பர் மேல வச்சுட்டு நல்லா இப்படி எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு ஒரு உருண்டை இப்படி வச்சு இத நல்லா ரோல் பண்ணிக்க போறேன். பாத்தீங்கன்னா இப்ப நல்லா இத வந்துட்டு கையில உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இந்த பட்டர் பேப்பர்ல நல்லா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன் நானு. இத வந்துட்டு கையிலே நல்லா கொஞ்சம் லைட்டா கையிலே கூட நம்ம பண்ணிக்கலாம். சோ நான் இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு அன்னைக்கு ராகி என்னோட ப்ரீவியஸ் ஒரு ரொட்டி வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி நான் எப்பயுமே மெலிசா செய்யணும்னா இந்த மாதிரி நான் ஒரு கவர் எடுத்துட்டு இப்படி பண்ணோம்னா இது ரொட்டி ஆகட்டும் இந்த மாதிரி ஒப்பட் ஆகட்டும் எல்லாமே நம்மளுக்கு மெலிசா வரும். சோ எந்த ஷேப்ல எவ்வளவு பெருசா வேணாலும் நம்ம இப்படி பண்ணிட்டே போலாம். இத சோ மெலிசா வேறவங்க மெலிசா இன்னுமே நம்ம தேய்ச்சிக்கலாம். இல்ல நம்மளுக்கு ஒரு மீடியம் சைஸ்ல போதும்னு நினைக்கிறவங்க நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு இது நம்மளுக்கு பண்றதுக்கு வந்துடும். இந்த மாதிரி செய்யும் போது எவ்வளவு ஈஸியா வந்துச்சு பாருங்க. இப்போ கவர் எடுத்துட்டேன். சோ இத வந்துட்டு அப்படியே ஈஸியாவே வந்துடும் பாருங்க. சோ எவ்வளவு ஈஸியா போட்டுடலாம். வந்துட்டு நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி நெய் வந்துட்டு சூப்பரா இருக்கும் ஒப்பட்டுக்கு. சோ என்ன வேணும்னு நினைக்கிறவங்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு சைடுமே திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா வெளியில வந்துட்டு சீக்கிரமா வெந்துடும், உள்ள பாத்தீங்கன்னா வேகாது. சோ அதனால மீடியம் ஃபிளேம்ல வச்சு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சோ இருந்த எல்லா பூர்ணமும் மாவும் சேர்த்து ஒரு 8 ஒப்பட்டு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியா வீட்லயே எவ்வளவு சுலபமா நம்மளுக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் செஞ்சு சாப்பிடலாம் பாத்தீங்களா. சோ ஹோட்டல்ல வந்துட்டு சாப்பிடுறதோட வீட்ல நம்ம ஈஸியா செஞ்சு சாப்பிடும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். சோ ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாம சோ ஒப்பட் ரஸா வந்துட்டு இன்னொரு வீடியோல நான் கொடுக்குறேன், அதையுமே வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.